மத்தேயு 26 அதிகாரம் 29வது வசனம். இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நாம் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். இந்த லாஸ்ட் சப்பர் அப்படின்னு அதை சொல்றாங்க. கடைசி ராபோஜனம் என்று அதை சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தின நாள் இரவில் சீஷர்களோடு கூட அவர் ஒரு விருந்து உட்கொண்டார். அது ஒரு பஸ்கா விருந்து. அப்போது அவர் சொல்றாரு, அப்போதுதான் அவர் இந்த நற்கருணை அல்லது கர்த்தருடைய பந்தி என்கிற கட்டளையை கொடுத்தார். அப்போது அவர் சொல்றாரு, பிதாவினுடைய ராஜ்யத்துல என்னைக்கு நான் இந்த திராட்சை ரசத்தை உங்க கூட சேர்ந்து பானம் பண்ணுவேனோ அது வரைக்கும் இனிமே நான் இந்த திராட்சை ரசத்தை பானம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றார். அவர் வியாழக்கிழமை இரவு கைது செய்யப்படுகிறார், சிலுவையில் அறையப்படுகிறார். அதன் பிறகு அவர் மரித்து 3வது நாள் உயிரோடு எழும்புகிறார். அதன் பிறகு 40 நாட்கள் சீடர்களோடு அவர் இருக்கிறார். 40 நாட்கள் அவர்களோடு இருந்து அந்த 40 நாள் அவர் சாப்பிடவும் செய்கிறார். எம்மாவூருக்கு போன சீஷர்கள் எப்படி அடையாளம் கண்டார்கள்? அப்பத்தை பிட்டு கொடுத்தார். அப்போதுதான் அந்த காயங்களை அவர் கண்டார்கள். அதே மாதிரி மீன் பிடிக்க போய்விடுவார்கள், பின்மாற்றம் அடைந்து மீன் பிடிக்க போய்விடுவார்கள். யோவான் கடைசி அதிகாரத்தில் அங்க அவர் பொரிச்ச மீன் அப்பத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பார். இன்னொரு சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு முன்பதாக அவர் அப்பத்தை சாப்பிட்டு காட்டுவார். பாருங்க, நான் செத்த ஆவியால சாப்பிட முடியாது, நான் சரீரத்தோடு இருக்கிறேன் என்று அவர்களுக்கு நிரூபிப்பார். 40 நாள் அவர்களோடு இருந்தபோது அவர் திராட்சை ரசம் அருந்தவில்லை. என்ன அவர் சபதம் எடுத்தார்? எத்தனையோ சபதங்களை நாம் கதைகளிலே காவியங்களிலே கேள்விப்படுகிறோம். என்ன சபதம் எடுத்தார்? நான் பிதாவினுடைய ராஜ்யத்துல திரும்ப உங்களோடு சேர்ந்து திராட்சை ரசம் பானம் பண்ணுகிற நாள் வரைக்கும் 2000 வருஷம் ஆயிப்போச்சு. 2000 வருஷமா ஆண்டவர் திராட்சை ரசம் பானம் பண்ணவில்லை. உயிர்த்தெழுந்த சரீரத்துக்கு பசி கிடையாது, தாகம் கிடையாது. ஆனா ஒரு ஐக்கியத்துக்காக, ஒரு கொண்டாட்டத்துக்காக அவர்கள் உணவு உட்கொள்ள முடியும். உயிர்த்தெழுதலின் சரீரத்தால உணவு உட்கொள்ள முடியும். பசி கிடையாது, தாகம் கிடையாது. ஒரு ஐக்கியம், ஒரு விருந்து, ஒரு சந்தோஷம், ஒரு கொண்டாடுதலுக்காக உணவு உட்கொள்வார்கள் உயிர்த்தெழுத சரீரம் உள்ளவர்கள் எதிர்காலத்தில். இதை என்னவென்று அவர் சொன்னார்? என் பிதாவின் ராஜ்யத்துல நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும், அதுக்கு வரைக்கும் திராட்சை ரசத்தை நான் தொட மாட்டேன் என்று ஒரு சபதம் பண்ணினார். அது இனிதான் பிதாவின் ராஜ்யம் என்பது இனிதான் வர இருக்கிறது. 1000 வருஷ அரசாட்சியில தான் அது பகிரங்கமா அது நடைமுறைப்படுத்தப்படும். அதனுடைய முதல் கட்டம் இப்போது நமக்குள்ளே இருக்கிறது. சபையிலே தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. அப்போது ஒரு பெரிய விருந்து நடக்கும். முதல் விசாரணையை பற்றி நான் 25 அதிகாரத்தில் உங்களுக்கு சொன்னேன். 1000 வருஷ அரசாட்சியில் இந்த உலகத்தின் பேரரசராக இயேசு பொறுப்பேற்ற உடனே ஒரு விசாரணை நடத்துவார். அதை பற்றி நம்ம சில தியானங்கள்ல சிந்திச்சோம். இது முதல் விருந்து. முதல்ல ஒரு விருந்து வைப்பார். அந்த விருந்துல அவர் சொல்வார், 2000 வருஷமா நான் திராட்சை ரசம் அருந்தவில்லை. 2000 வருஷத்துக்கு அப்புறம் அப்பொழுது அந்த 12 சீடர்களும் கூட உயிர்த்தெழுந்து இயேசுவோடு கூட இருப்பார்கள். நாமும் எல்லாரும் அவரோடு கூட இருப்போம். அவரோடு கூட நாமும் அந்த லாஸ்ட் சப்பர் என்கிற அந்த ஓவியத்தை தான் சமீபத்தில் நடந்த ஒலிம்பிக்கில் பிரான்ஸில் அதை அசிங்கப்படுத்தி
அதை அருவருப்பாக்கினார்கள். ஓரின சேர்க்கையாளர்கள், ஆண் புணர்ச்சிக்காரர்கள், பெண் புணர்ச்சிக்காரிகள், அவர்களெல்லாம் ஒன்றாக இணைந்து உணவு அருந்துவது போல, விருந்து உட்கொள்வது போல, அந்த ராப்போஜன அந்த டாவின்சி என்கிற ஓவியர் வரைந்த அந்த லாஸ்ட் சப்பர் ஓவியம் உலக புகழ் பெற்ற ஓவியம். அதை அவர்கள் புரட்டி ஓரினை சேர்க்கையாளர்களெல்லாம் ஒன்றாக உட்கார்ந்து உணவு அருந்துவது போல அதே பாணியிலே ஒரு ஓவியம் வரைந்து அதை காட்சிப்படுத்தினார்கள். அதை ஒரு உருவகப்படுத்தி ஒரு நிகழ்ச்சியை அவர்கள் ஒலிம்பிக் சமீபத்தில் நடந்த பாரிஸ் ஒலிம்பிக்கினுடைய ஆரம்ப விழாவிலே நடத்தினார்கள். இது எவ்வளவு ஒரு வேதனையான விஷயம். அது பெரிய சர்ச்சைக்கு உள்ளானது, பெரிய எதிர்ப்பு கிளம்பியது. ஆனால் இவர்களெல்லாம் ஒலிம்பிக் விருந்திலே வேணால் பங்கெடுக்கலாம். ஆனால் நமக்கு மேலான, மேன்மையான, உன்னதமான பிதாவினுடைய ராஜ்யத்தில் கிறிஸ்துவோடு கூட நாம் இந்த விருந்தில் பங்கெடுப்போம். 12 பேருக்கு மட்டும்தான் அனுமதி இருந்துச்சு. இந்த ராப்போஜனத்தில் இடம் இருந்தது. ஆனால் கோடானு கோடி தேவ பிள்ளைகள் நாம் எல்லாம் அந்த விருந்தில் பங்கெடுப்போம், அந்த கொண்டாட்டத்திலே பங்கெடுப்போம். அது ஒலிம்பிக் கொண்டாட்டத்தை விட பல கோடி மடங்கு பெரிய கொண்டாட்டம். அது பரிசுத்தமான கொண்டாட்டம். ஆமென்.